அவருடைய புத்திரன் நாரதர், அவருடைய சீடர் வால்மீகி ஆக இம்மூவருள்ளும் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ்ப்பாவினால் இதை உணர்த்தி, எனக்கு முன்னாக பாடினான் இல்லையா வால்மீகி, அந்த வால்மீகி என்பவன் பாடப்பட்ட அந்த ராமாயணத்தை கொண்டு நான் தமிழினால் பாடுவதற்கு முயற்சிக்கிறேன்னு சொல்றாருங்க. உணர்த்திய பண்பரும் அவருடைய கிருபையினால் நான் ஏதோ சில வார்த்தைகளை சொல்லுகிறேன் என்று சொல்றார். நாமளும் அடியேறு மாத்திரம் என்ன பண்றேன்னு சொன்னாக்க, இதெல்லாம் நான் சொல்றதாகவோ இல்லை நான் எழுதி வச்சுட்டு சொல்றதாக ஒன்றும் கிடையாது. என்னுடைய தகப்பனார் அனுதினமும் அந்த தேரெழுந்தூர் அமர்வியப்பன் சன்னதியில ஸ்ரீராமாயண பாராயணம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாலும் இருப்பாரே ஒழிய ஸ்ரீராமாயண பாராயணம் பண்ணாமல் இருக்க மாட்டார். இந்த கம்பன் கண்ட இந்த ராமாயணத்தை அனுதினமும் அங்கு பற்பல பெரியோர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். தமிழ் பாசுரமும் அங்கே படிக்கப்படும், சம்ஸ்கிருத பாஷமும் படிக்கப்படும். அதை போலவே நம்மை கொண்டு ஸ்ரீரங்கத்தில் உட்காந்து வச்சிருக்கிறதுனால இது ரெண்டும் சேர்ந்த இடம் ஸ்ரீரங்கமாக இருக்கிறதுனால அவனுடைய திருவுருளை கொண்டு படிகொண்ட கீர்த்தி ராமாயணமன்னம் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன். அதனால அவனுடைய திருவுருளாலும் தான் இந்த பாசுரங்களை ஏதோ ரெண்டு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கமே ஒழிய என்னால் உரைத்தது ஒன்றுமில்லை என்று கம்பன் சொல்ற மாதிரியே என்னால் உரைத்தது ஒன்றுமில்லை என்று சொல்லி இதுல பரத்துவத்தை சொல்லக்கூடியதானது ஸ்ரீராமாயணம் தான். முதலாக காவியத்திலேயே பிரபஞ்சத்தில காவியம் என்று ஏற்பட்டது என்று சொன்னால் அது ஸ்ரீராமாயணம் தான். முதல்ல இதிகாசம் ஏற்பட்டதாம். அந்த இதிகாச சேட்டத்திலே முதலாக சொல்லது ஒன்று என்கிற இலக்கத்திலே பரமபதம் என்று ஒன்று உண்டு. அதற்கு இப்படியெல்லாம் அயோத்தி என்றெல்லாம் பெயர் உண்டு. அதை சுத்தி அமிர்தத்தினால இங்க பிராகாரங்கள் உண்டு என்றெல்லாம் பாலகாண்டத்திலே எல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு மூல காரணமாக நாம் ஸ்ரீராமாயணத்தை கொள்ளலாம், பாஞ்சராத்திராகமத்தை கொள்ளலாம். அதற்கும் அடுத்து 2 என்று வரும் பொழுது மந்திரங்களிலேயே துவயம் அட்டாட்சரம் கொண்டதான மந்திரங்களை காட்டிலும் ஸ்ரீராமபிரானுக்கு சகலவிதமான மந்திரங்களும் கைவந்ததற்கான காரணம் அவருடைய ஆச்சாரியர் விஸ்வாமித்திரர் உரைத்ததான பலா அதிபலா என்பதான 2 மந்திரங்கள். இந்த மந்திரங்களை இவன் அதை ஜபம் செய்ய 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 பசி தாகம் என்பதானதும் பசி தூக்கம் என்பதும் அங்கே அவருக்கு ஏற்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் ஸ்ரீசூக்தத்தில் சொல்றச்சே க்ஷுத் பிபாசா மலா ஜேஷ்டாம் அலக்ஷ்மீர் நாசயாம்யகம் அபூத்யமசமிருத்திஞ்ச சர்வான் நிர்ணுத மேக்ருஹாத் என்று இல்லத்திலே எதனால சண்டை வருது, இல்லத்திலே எதனால மனக்லேசங்கள் வருதுன்னு சொன்னா இது ரெண்டும் தான். க்ஷுத் என்றால் பசி என்று அர்த்தம், பிபாசா என்றால் தாகம் அல்லது தூக்கம். இது 2 நாளத்தான் இல்லத்திலேயாகட்டும் உலகத்திலேயாகட்டும் மிகப்பெரியதான சண்டைகளும் கலக்கங்களும் ஏற்படுறது. இதை இந்த என்னுடைய இல்லத்தில் விட்டு விலக்குவாயாக என்றால் ஸ்ரீசுக்தம் சொல்றது. க்ஷுத் பிபாசா மலா ஜேஷ்டாம் அலக்ஷ்மீர் நாசயாம்யஹம். இந்த தரித்திரம் என்பது ஏற்படுறதுனால இதெல்லாம் ஏற்படுறது. ஆகியால் பிராட்டியே நீ இதை என்னுடைய இல்லத்திலிருந்து விலக்குவாயாக என்று சொல்றாருங்க. மலாஜ்யேஷ்டாம் அலக்ஷ்மீர் நாசயாம்யஹம் அபூதிம் அசமிருத்திஞ்ச. எவ்வளவு வந்தாலும் போராதுங்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு என்னத்தை பண்ணினாலும் தரித்திரம் தான் அவனுக்கு. அப்போ எனக்கு எவ்வளவு உள்ளத்தை கொண்டு எனக்கு மன திருப்தியை ஏற்படுத்த வேண்டும். ஆகையினால மேற்கண்ட விகையினங்களினால் எனக்கு ஏற்படுறது தரித்திரம் என்பது இதையெல்லாம் சர்வான் நிர்ணுத மே கிருஹாத் என்னுடைய இல்லத்திலிருந்து இதை விலக்குவாயாக என்று பிராட்டியாரிடம் பிரார்த்திக்கப்படுவதாக. இங்கே பலா அதிபலா என்பதான மந்திரத்தை எதனால விஸ்வாமித்திரன் சொன்னான்னு சொன்னா இந்த இவன் மூலமாக இன்னும் பற்பல காரியங்கள் இங்கே நடைபெற வேண்டும். அதனால இந்த பலா அதிபலா மந்திரத்தை உபதேசித்து இதன் மூலமாக ராமபிரானுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அங்கே பசி தூக்கம் என்பது 2மே கிடையாது. அதுதான் மிகப்பெரியதான் சூக்ஷ்மத்தை அங்க பார்க்கணுங்க. இப்போ இந்த பலா அதிபலா என்பதான விஷயம் கிடைத்த உடனே இவர்கள் அந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டு இவர் என்ன செய்தாராம், அதிலிருந்து எப்பொழுது சாப்பிட்டதாகவே சரித்திரமே கிடையாது. அந்த இடத்துல எங்கேயோ பரத்வாஜாசிரமத்துல
ஒரு துளி பிரசாதம் வாங்கிட்டார்னு இருக்கே ஒழிய இந்த 14 வருஷங்கள் பார்த்தோம்னா ஏதோ காய்கனி கிழங்குகளை சாப்பிட்டு இருந்தார், பழங்களை சாப்பிட்டார்னு இருக்கே ஒழிய பிரசாதம் சாப்பிட்டார் என்பதான அங்க வைபவமே கிடக்காதுன்னு சொல்றார். அதற்கு மூல காரணம் இந்த பலா அதிபலா என்பதான விஷயங்கள்னு சொல்றார். அதற்கும் அடுத்ததாக பரதனுக்கு ராமபிரான் உபதேசிக்கும் இங்கே அயோத்தியா காண்டத்துல கச்சித் அத்தியாயம் என்று இருக்கு. அந்த 100வது அத்தியாயத்துல 100 ஸ்லோகங்கள் இருக்கும். அதனுடைய நம்ம அர்த்தங்களை பார்த்தோம்னு சொன்னாக்க இதுல மீமாம்சா சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், நியாயம் போன்றதான பற்பல சாஸ்திரங்களுடைய உள் அர்த்தங்களை எல்லாம் நம்முடைய வாக்கியாத்தாக்கள் எழுதியிருக்கா. ஆகையினால அந்த நீதி நூல் விளக்கம் பூரா அதுக்குள்ள இருக்குன்னு சொல்றார். இந்த 4வது என்று வரும் பொழுது அந்த இடத்துல சுமித்ரா பிராட்டியார் லக்ஷ்மணனுக்கு சொன்ன பதங்கள் 4. இதைத்தான் ஸ்ரீராமபிரான் இங்கே சொல்றச்சே வால்மீகியும் அதைத்தான் எடுக்கிறாருங்க. நம்முடைய மகான்கள் எல்லாரும் இந்த ஸ்லோகம் கிடைச்சதோ இல்லையோ அதுக்குள்ளேயே அழிந்துடுவான். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கே அவளுக்கு அவ்வளவு நாழி ஆகுமா. ஏன்னு கேட்டா அந்த வியாக்கியானம் அவ்வளவு பெருசி. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்ச தாத்தயதா சுகம் என்று 4 வார்த்தை சொல்லி அனுப்புறாள் சுமித்ரை லக்ஷ்மணனிடம். லக்ஷ்மணா, நீ எப்படி காட்டுக்கு போக வேண்டியதுதான். என்கிட்ட ராமபிரான் எங்க இருக்கானோ அங்குதான் உனக்கு வாசம். அப்போ நீ என்ன நினைச்சுக்கணும் தெரியுமோ, தசரதன் இல்லையேன்னு நினைச்சிக்காத, ராமபிரானையே நினைத்துக்கொள். தசரதனாக தகப்பனாராக ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம். தாயார் இல்லையேன்னு நினைச்சிக்காத லக்ஷ்மணா, சீதை பிராட்டியோ அவள் உன்னுடைய தாயாக பார்த்துக்கொள்னு சொல்றார். இந்த காடு இருக்க அதுதான் அயோத்தியிலே நினைச்சுட்டு இருக்காத, அந்த காடுகள் எல்லாமே அயோத்தியாக நினைத்துக்கொள். கச்ச தாத, நீ இங்கிருந்து கிளம்புவாயாக என்று சொல்லி உடனே கிளப்பி விட்டுறான். இவனுக்கு மீதி பூஜை பண்றது அதெல்லாம் கௌசல்யா தேவி பண்றதாகத்தான் இருக்க ஒழிய இவனை இந்த இடத்துல இன்மேல்பட்டு இருக்காதேன்னு சொல்லி 4 வார்த்தை சொல்லி. அதுக்குதான் நம்மளோட பெரியவா சொல்றச்சே ஏதாவது 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லக்கூடாதோ அப்படி சொல்லுவாள் இல்லையோ. அப்போ நீ கலங்காதே என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து இங்கிருந்து சுமித்ரை அனுப்பினாலாம். அந்த 4 என்பது ஆகாத, அது அப்படியே கம்பநாட்டாழ்வான் சொல்றாங்க. ஆகாததென்றால் உனக்கு அவ்வண்ணம் இவ் அயோத்தி மா காதல் ராமன் அம்மன்னவன் வையம் ஈந்தும் போகா உயிர்த்தாயார் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாயினி இவ்வாயின் நிற்றலும் ஏதம் என்றாள். அந்த உனக்கு அவ்வண்ணம் எது அயோத்தி, அதைத்தான் அப்படியே தமிழ் அப்படியே சொல்ற. ராமம் தசரதம் வித்தி மா காதல் ராமன் அம்மன்னவன். தசரதன் ராமனாக பாவித்துக்கொள். போகா உயிர் தாயார் நம் பூங்குழல் சீதை. மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி. உனக்கு அவ்வண்ணம் அங்க இருக்கக்கூடிய காடு இவ் அயோத்தி. ஏகாயினி இவ்வாயின் கச்ச தாத யதா சுகம். அப்படியே தமிழ்ல இந்த மாதிரி பற்பல ஸ்லோகங்களை பார்த்தோம்னு சொன்னாக்க கம்பநாட்டாழ்வான வால்மீகி மிஞ்சினாரா, வால்மீகியை கம்பநாட்டாழ்வான் மிஞ்சினாரா என்பதாக இருக்குமா. மாதுளங்கனியே சோதி வயங்கு இரு நிதியை வாசத்தூதுகுரு நறுமன் செய்ய தாமரை துணை மென் போதை மோது பாக்கடல் முன்னாள் முளைத்த நாற்கரத்தில் ஏந்தும் போது தாயாக தோன்றும் பொன்னடி போற்றி செய்வாம். எம்பெருமான நீ எப்படி பார்த்துக்கணும் தெரியுமா? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுக்கு நாற்கரத்தில் ஏந்தக்கூடியதான, அதாவது சங்கச்சக்கர கதாஹஸ்தனாக என்று எப்படி சேவை சாதித்தானோ அந்த மாதிரி அவர்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான தொண்டுகளை வைகுண்டத்தில் நித்தியசூரிகள் செய்வார்களோ அதை போல் நீ இங்கே கைங்கரியம் செய்து வர வேண்டும். கச்சதாத யதா சுகம் என்று சுமித்ரை சொன்ன வார்த்தையை அப்படியே நாற்கரத்தில் ஏந்தி இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு நித்தியசூரிகள் என்னென்ன கைங்கரியங்கள் செய்வார்களோ அதையெல்லாம் நீ அவருக்கு செய்வாயாக. முளைத்த நாற்கரத்தில் ஏந்தும் போது
தாயாக தோன்றும் பொன்னடி போற்றி செய்வோம் என்று அவனுடைய திருவடிக்கு சமத்த விதமான கைங்கரியங்களையும் செய்வாயாக என்று இங்கே சொல்றார். அந்த நால்கரத்தில் ஏந்துதல் என்பதற்கு பெரியவாளுடைய வியாக்கியானம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, மத்ஸ்யாவதாரத்துல நால்கரத்தோடு சேவை சாதிக்கிறான். அந்த நால்கரத்துல என்னென்ன ஏந்தின் இருக்கான்? அந்த வேதங்கள் அத்தனையும் சமுத்திரத்துல போட்டாச்சு. சமுத்திரத்திலிருந்து எடுத்துண்டு 4 கைகளிலேயும் 4 வேதங்களை பொறுக்கிக் கொண்டு இங்கே பிரம்மனை காப்பாற்றினது போல எம்பெருமான் நால்கரத்தில் ஏந்தி கொண்டு வந்த வேதத்தை போலே கூர்மாவதாரத்துல நால்கரம் ஏந்துதல் என்பது மண்டலமலையை அங்கே கடையும் பொழுது அது உள்ள உட்கார ஆரம்பிச்சுடுத்து. ஒரு கையினால் கீழே கொடுக்கிறான், ஒரு கையினால மேல அமைக்கிறான், மீதி 2 கையில சங்கச்சக்கரத்தை வச்சுக்கிறான். அப்போ அந்த மாதிரி நால்கரம் ஏந்தும் பொருள்கள். அடுத்ததா வராவதாரமாக ஆக்கும் பொழுது பாசிதூர்த்து கிடந்த பிராட்டியான பூமி தேவியை தன்னுடைய கரத்தினால் ஏந்தி அவளுக்கு உபதேச முத்திரையும் சங்கச்சக்கரத்தையும் கையில் கொடுத்தார், கையில் கொள்ளுமா போலே இங்கு நால்கரத்தில் ஏந்துதல் என்று வராவதாரத்தினுடைய வைபவத்தை சொல்றார். நிருசிம்மனாக இருக்கும் பொழுது ஹிரண்யனை 2 கையால் தூக்கிண்டு வரார். அப்பொழுதும் அவனுக்கு சங்கச்சக்கரத்தோடு இருந்ததுனால அந்த நால்கரத்தில் ஏந்தும் போது வாமனனாக மாவலியிடம் தானமாக பொற்கையில் நீரேற்று அவனுடைய கர்வத்தை அழிக்கும் பொழுது கூட திருவிக்கிரமனாக சேவை சாதிக்கும் பொழுது அங்கே ஒரு கையினால மாவலியை அபயம் அந்த கணுக்கள் அபயம் கொடுத்தால் கூட இன்னொரு கையால் யாச்சகம் ஏந்தி கொண்டு மீதி 2 கையால் சங்கச்சக்கரத்தை வச்சிருந்தானாம். பரசுராமனாக இருக்கும் பொழுது ராஜாக்களை எல்லாம் அழித்து விட்டு தன்னுடைய பலத்தை காண்பிப்பதற்காக பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்யும் பொழுது தன்னுடைய தபோபலத்தினால 21 கால் அந்த அசுரர்களை அங்கே தலைகட்டுவதற்காக இங்கே சங்கச்சக்கரத்தை ஏந்தி கொண்டு பரசுராமனாக எப்படி சேவை சாதித்தானோ அந்த மாதிரியாக நால்கரம் முளைத்த ஸ்ரீ ராமபிரானாக அவதரித்து தாடகை வதம் புரிந்த காலத்திலும் அகல்யை சாபம் நீக்கிய காலத்திலும் கால்வண்ணமும் சீதையை மனம் புரிவதற்கு வில்லை முறித்த காலத்தில் கைவண்ணம் இங்கு கண்டேன் என்று கம்பனால் உரைக்கப்பட்டது. பெரியவாவுடைய வாக்கியம் அப்படி இருக்கு. அந்த இடத்துல கால்வண்ணம் அங்கே பார்த்தார், இங்கே கைவண்ணத்தை இங்கே பார்த்தார். இது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க ஸ்ரீ ராமபிரான் சதுர்புஜ ரூபமாக காட்சி அளித்த மாதிரி இருக்கான். பலராமனாக நால்கரலாக என்பது பிரலம்பன் முதலான அசுரர்களை எல்லாம் வதம் செய்து தன்னுடைய கரத்திலே சங்கச்சக்கரத்தை ஏற்றி கொண்டிருந்தாராம். கண்ணபிரான அவதாரம் செய்யும் பொழுது கோவர்தனம் என்னும் கொற்றக்குடியை தன்னுடைய கரங்களால் தூக்கி கொண்டு இந்திரனது கர்வத்தையும் அடக்கினார் இல்லையா? அப்பொழுது எப்படி சதுர்புஜ வேணுகோபாலனாக சேவை சாதித்தாரோ அந்த மாதிரி முளைத்த நால்கரத்தில் ஏந்தும் என்று இப்படியாக நால்கரத்தில் ஏந்துதல் என்பதற்கு இன்னும் பற்பல வியாக்கியானங்களை நம்முடைய பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பு தான் இங்கு சொல்லப்பட்டது. 5 என்பதற்கு குகனோடும் ஐவரானோம். இங்கே பக்தியை பற்றி சொல்றார். இந்த பக்தி என்பது 5 விதமான பக்தியாமது. அந்தரங்க பக்தி, ஆத்ம பக்தி, பதிபக்தி, ஆச்சாரிய பக்தி, கைங்கரிய பக்தி என்று சொல்லுவார்கள். இந்த அந்தரங்க பக்தி என்பது யாற்ற இருக்குன்னு கேட்டாக்க குகன் சபரி போன்றவர்களிடம் இருப்பதையெல்லாம் ராமனுடைய பாதத்தை கழுவுதல் போன்றதான ஒரு வைபவத்தை சொல்றச்சு இதெல்லாம் அந்தரங்க பக்தியாக இருக்கக்கூடியது. ராமபிரான் அவதரிக்கப் போகிறான், ஆகையினால இப்பொழுதிலிருந்தே அவனுக்கு கைங்கரியங்கள் செய்து வைக்க வேண்டும், நம்முடைய தபோபலத்தை காட்ட வேண்டும் என்று மகர்ஷிகள் எல்லாம் பிரார்த்தித்தபடியே அங்கு வரைவது ஆத்ம பக்தியாம். அகல்யை மறுத்து பேசாதது, அதாவது கௌதமர் சாபம் கொடுத்துட்டார், இல்ல அந்த மாதிரி நடக்கல, ஏதோ தெரியாமல் நடந்துடுத்துன்னு ஒரு வார்த்தை கூட அங்க அகல்யை பேசலையோ, அதற்கு பெயர் பதிபக்தி என்று பெயர். விஸ்வாமித்திரனிடம் ராமலட்சுமணாதிகள் கொண்டது ஆச்சாரிய பக்தியினுடைய அடையாளமாம். அப்போ இன்னொன்னு சொல்றார் இங்க அத்தியாத்ம ராமாயணத்துல, அதாவது ராமபிரான் அந்த ஓடத்தில் ஏறி அங்கே குகனோட இறங்கும் பொழுது இவனுக்கு ஏதாவது கூலி கொடுக்கணுமே என்று அவர் நினைக்கிறார். இவர் நினைச்சதை குகன் தெரிந்து கொண்டு, ராமா 2 பேருமே ஒரு வேலைதான் செய்யறோம் தெரியுமா அப்படின்னார். சொல்லுங்கோ அப்படின்னாரு.
ராமபிரான் குகன் சொல்றான், நீயும் ஓடக்காரன் தான். அதாவது சம்சாரத்தில் என்பதான சமுத்திரத்தில மூழ்கி கிடக்கக்கூடிய ஜீவகோடிகளை உன்னுடைய கிருபை என்னும் ஓடத்தில் ஏற்றி உன்னுடைய லோகத்திற்கு அழைத்துச் செல்கிறாய். ஆகையினால நீயும் ஒரு விதமான ஓடக்காரன் தான். அப்ப ஜீவகோடிகள் எல்லாம் உத்தரிப்பிக்க செய்வது கூட ஒரு ஓடக்காரன் செய்ததுதான். இப்ப நானும் என்ன பண்றேன், கங்கை கரையில அக்கறையிலிருந்து இக்கரை சேருவதற்கு வருவதற்கு கூடிய ஜனங்களுக்கெல்லாம் இந்த ஓடத்தில கொண்டு போய் இக்கரையிலிருந்து அக்கறை சேர்க்கிறேன் இல்லையோ, அப்போ அதுவும் ஒரு ஓடத்தினுடைய தொழில்தான். ஆக ரெண்டு பேருமே ஒரே தொழிலை செய்வதனால எந்த தொழிலை இருவர் ஒரே தொழிலாக செய்கிறார்களோ அவரிடம் கூலி வாங்குவது கூடாது என்பதை நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கிறதுனால இது பக்தி அந்தரங்க 5 பக்தியோடு கூட இருப்பதான ஒரு தொழில் என்று குகன் சொன்னவுடனே குகனை தழுவிக்கொண்டு அவர் குகனோடும் ஐவரானோம் என்று சொல்றார். இது ஆனந்த ராமாயணத்திலையும் இருக்கக்கூடியது, அத்தியாத்ம ராமாயணத்திலையும் இருக்கக்கூடியதாம். அப்ப இந்த பக்தி என்பது 5 விதமான லட்சணத்தை கூடியது. அப்போ அதே மாதிரியாக 6 என்று வரும் பொழுது இந்த எம்பெருமானுடைய லோகத்திற்கு க்ஷேமமாக இங்கே ராமபிரான் வந்த பிற்பாடு இங்க ராமனாக அவதரித்து விஸ்வாமித்திரன் யாகங்கள் செய்தான் இருக்கொள் தாட்டகா வதம் ஆன பிற்பாடு அந்த தாடகை வதத்தை முடித்து இவர் 6 நாட்கள் ஹோமங்கள் செய்கிறார், வேள்விகள் செய்கிறார். அந்த வேள்விகள் செய்த தினம் 6 நாட்கள் அனுராதா, கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம் என்று அனுஷ நட்சத்திரத்திலிருந்து இங்கே சிரவண நட்சத்திரம் வரையிலேயும் இவருக்கு இங்கே ஹோமங்கள் செய்கிறார் என்று சொல்றார். அந்த வேள்விதான் சகலவிதமான ராமாயணத்திற்கும் பீஜபூர்வமாக அமைந்தது. ஏன்னா இந்த தாடகாவதத்தில் உள்ளதான் பற்பல விதமான கோரங்கள் ஏற்படுறது. இந்த அகப்பனன் போன்றவெல்லாம் புடவை கட்டிட்டு ஓடுறது, இன்னும் அதனுடைய உள் விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீராமாயணத்தில் இருக்கு. அப்போ சகல விதமான வதங்களுக்கும் இங்குதான் மூல காரணம், யஜ்ஞங்களுக்கெல்லாம் இதுதான் மூல காரணம் என்பதாக வரும் பொழுது இங்கே கம்பராமாயண முறைப்படியாக 6 நாட்கள் வேள்விகள் செய்தான். அதற்கு மூலமாக இருந்தது இந்த 6 என்பதான எழுத்துதான். அதே மாதிரியாக ஸ்ரீராமாயணம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தில் சரணாகதி என்பது விசேஷம். அந்த சரணாகதியைத்தான் இங்கே 6 காண்டங்களிலேயும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பாலகாண்டத்திலே தேவர்கள் சரணாகதி, அயோத்தியா காண்டத்திலே லக்ஷ்மணன் சரணாகதி, ஆழமதியாக ஆரண்ய காண்டத்திலே சுக்ரீவாதிகள் மகர்ஷிகள் சரணாகதி, கிஷ்கிந்தா காண்டத்திலே சுக்ரீவ சரணாகதி, சுந்தர காண்டத்திலே திரிஜடை சரணாகதி, யுத்த காண்டத்திலே விபீஷண சரணாகதி. ஆகையினால இந்த 6 சரணாகதியையும் உரைக்கக்கூடிய சாஸ்திரம் ஸ்ரீராமாயணம். இதற்கு மூலம் லட்சுமி தந்திரம் என்பதான ஸ்ரீ பாஞ்சராத்திராகமத்தினுடைய ஸ்லோகம் தான் சொல்றார். இப்போ ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா கோத்ருத்வ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யோ ஷட்விதா சரணாகதி என்று ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் லட்சுமி தந்திர சம்ஹிதையில இந்த சரணாகதி தத்துவத்தை விசேஷமாக எடுத்து கூறியதையே இங்கே விபீஷண சரணாகதியில இங்கே ஸ்ரீராமாயணத்தில வால்மீகியும் காட்டுறார், கம்பனும் காட்டுறான். எப்படி என்று கேட்டாக்க ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம் என்பது என்ன என்று கேட்டாக்க ராமனை மாத்திரமே சரணடைய வேண்டும் என்று விபீஷணன் நினைத்தது. இதுதான் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம். அவனை தவிர வேறு யாரிடமும் சரணடைய கூடாது என்பது. பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், அதாவது தன்னை சார்ந்தவர்களை முதல்ல விட்டுட்டு வருது. அதுலேயும் இந்த விபீஷண சரணாகதி இருக்க தன்னுடைய மனைவி மக்களை கூட விட்டுட்டு வெளியில வரான். அதுதான் மிகப்பெரியதான ஒரு தத்துவம். அப்போ பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். அடுத்ததா ரட்சிஷ்யதீதி விஸ்வாசா, ராமபிரானை தவிர நம்மை காப்பதற்கு யாராலும் முடியாது. ராவணன் காலியே கூட விழுந்திருக்கலாம் இல்லையா, ஆனால் விழலையாம். அப்போ ராமபிரானை தவிர வேறு யாரையும் சரணடைய கூடாது. அடுத்தது கோத்ருத்வ வர்ணம் ததா, தன்னை மட்டுமல்ல தன்னை சார்ந்த ஒரு 4 பேரை கூட்டுண்டு போறான் விபீஷணன். போகும் பொழுது 4 பேரையும் கூட்டுண்டு போறானே,
அப்ப அவனை காப்பாத்துவானா காப்பாற்ற மாட்டானா சந்தேகம் இல்லையா. எப்படி இருந்தாலும் ராமன் என்னை காக்கும் பொழுது இவர்களை காப்பான் என்று சொல்லி இந்த 4 பேருக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அங்கே சரண் வாங்கி தருதல் என்பது கோப்திருத்வ வர்ணம். ஆத்ம நிக்ஷேபம், தன்னையே அர்ப்பணித்தல் என்பதான ஒரு விஷயத்தை விபீஷ சரணாகதி காட்டுறது. ஆகையினால அருளுக்காக காத்திருத்தல் என்பதான ஒரு விஷயத்தையும் இங்கே ஷண்விதா சரணாகதி என்பதான ஸ்ரீராமாயணத்தினுடைய ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தினுடைய சாரபூதமான விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கிய சாஸ்திரம் இந்த வால்மீகி ராமாயணமும் கம்பராமாயணமும் தான். அதடுத்ததாக இந்த வால்மீகி ராமாயணம்ன்றது இருக்க 24, அதாவது காயத்ரியுடைய உட்பொருள் என்ற பெயர் தபஸ்வாத்தியாய நிரதம் என்பதானது ஆரம்பித்து இங்கே 24 அக்ஷரங்களை கொண்டது. இது பாலகாண்டத்தில் இவ்வளவு சர்க்கங்கள், அயோத்தியா காண்டத்தில் இந்த சர்க்கங்கள் என்றெல்லாம் பெரியவா மிக பெரியதான வகுப்பு அடித்திருக்காங்க. அப்ப இதையெல்லாம் 24,000 ஸ்லோகங்களிலேயும் இந்த காயத்ரியினுடைய உட்பொருளை உள்ளடக்கியதாம். கம்பராமாயணம் இருக்க 12,000 ஸ்லோகங்களை உடையது. இது துவாதசாட்சரத்தினுடைய உட்பொருளை எல்லாம் உள்ளடக்கியது என்றது பெரியவர்கள் பச்சான். அதை பற்றியா பெரிய ஆராய்ச்சி நடந்திருக்கு, அது பின்னாடி பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியாக சப்தசோமே சூரியஸ்ய வம்சோத்பன்னஹா ஸ்ரீராம திவாகரஹா. அடுத்து சொல்றார் இக்ஷ்வாகு வம்ச பிரபவா என்று நாரதன் ஆரம்பிக்கும் பொழுது அந்த இக்ஷ்வாகு வம்சத்திலிருந்து ராமனுடைய வம்சம் என்பது 7 தலைமுறையாக பார்க்கப்படுகிறது. 49 என்று பார்த்தால் கூட அந்த 49 என்பது 7 × 7 பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தலைமுறையாக பிரிக்கப்படுகிறது. இதைத்தான் ஆண்டாளும் சொல்றால் இற்றைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் என்று. இது 7 + 7 ஒரு கணக்கு உண்டு, 7 × 7 என்பதான ஒரு கணக்கும் உண்டு. அப்போ இந்த மாதிரியாக நடக்கிறச்சே ராமபிரான் நேரடியாக வதம் செய்தது கரன், தூஷணன், திரிசிரசு, வாலி, மாரீச்சன், கும்பகர்ணன், ராவணன் என்பதான 7 பேர். இந்த 7 பேரையும் தன்னுடைய கரங்களினாலேயே வதம் செய்தான் என்பதாக இந்த 7. அதே மாதிரியாக சப்தசால பிரபேத்ரே நமஹா என்று இவனுடைய சாலவிருட்சங்களை 7ஆக தொலைத்ததும் வந்தான். அப்போ அதே மாதிரியாக சப்தரிஷி சங்கமாதுதான் வால்மீகி மகர்ஷியானவர் ஸ்ரீராமாயணத்தை ஏற்படுத்தினார் என்பதாக இந்த 7 விசேஷமான குணங்களை கொண்டது. அதற்கும் அடுத்ததாக மத்ஸ்ய கூர்ம வராகஸ்ச நாரசிம்மச்ச வாமனஹா ராமோ ராமஸ்ச என்பது இவனுக்கு 7வது அவதாரமாக கொண்டது. இந்த 7வது அவதாரம் இருக்க ஸ்ரீ ராமபிரானுடைய அவதாரம். இந்த ராமபிரானுடைய அவதாரம் என்பது இந்த 7 அவதாரங்களில் என்னென்ன குணங்கள் எம்பெருமானுக்கு இருந்ததோ அத்தனை குணங்களும் ஒரு சேர நமக்கு கிடைக்கக்கூடியதான அவதாரம் ஸ்ரீ ராமபிரானுடைய அவதாரம் சொல்ற. அந்த மத்ஸ்யாவதாரத்தில் என்னென்ன குணங்கள் இருந்ததோ, கூர்மாவதாரத்தில் என்னென்ன குணங்கள் இருந்ததோ, வராகாவதாரத்தில் என்னென்ன குணங்கள் இருந்ததோ அத்தனையும் இங்கே ராமபிரானுடைய நாமத்தை சொல்லுவதனாலேயும் அவனுடைய அவதாரங்களை நாம் அனுபவிப்பதனாலேயும் அவனுடைய குணச்சேத்திதங்களை நாம் எல்லாம் பார்ப்பதனாலேயும் இந்த 7 குணங்களையும் நாம் காணலாம் என்று சொல்றார் நம்முடைய பெரியவர்கள். பூர்வாவதாராணாம் சப்தகுணா பூர்ணதையா தட்டவ்யதா என்று சொல்லி இந்த 7 குணங்கள் மற்றும் 7 குணங்கள் இவையெல்லாம் என்ன மாதிரியாக விளக்கப்படுகின்றன என்பதான ஒரு விஷயத்தை மேன்மேலும் அனுபவிக்கலாம். இதை அனுபவிக்க செய்தவர்கள் 2, வால்மீகி ஒரு பக்கம், கம்பராமாயணம் ஒரு பக்கம். இரண்டையும் கொண்டு நாம் மேன்மேலும் அனுபவிக்கலாம் என்பதை சொல்லி ஓம் நமோ வெங்கடேசாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.